tamilcinemanew.in. சென்னையில் குப்பை கிடங்கில் வெட்டப்பட்டு கிடந்த பெண்ணின் கை கால்கள் தொடர்பாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி பூங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் பெண்ணின் வெட்டப்பட்ட கை கால்கள் கிடந்தனர். கைப்பகுதியில் பச்சை குத்தப்பட்டிருந்த நிலையில் உடல் பாகங்கள் கிடைக்கவில்லை. இதையடுத்து கை கால்கள் கைப்பற்றிய போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையை தொடங்கினர். இதற்கான தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த குப்பை கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் வைத்து விசாரணை நடத்தியதில் துப்பு தொடங்கியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் சந்தியா என்பதும் கணவர் SR பாலகிருஷ்ணனுடன் சேர்ந்து ஜார்கன்பேட்டையில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணனிடம் போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியதில் அவரே மனைவியை கொலை செய்தது தெரிய வந்தது. இவர் சமீபத்தில் நடந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு இருந்ததும் 2015ஆம் ஆண்டு காதல் இலவசம் என்ற படத்தை இயக்கியதும் தெரிய வந்தது. மேலும் கொலை செய்யப்பட்ட சந்தியாவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால் பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். ஆனால் இதை சந்தியா கண்டுகொள்ளாததால் உடலை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரது உடல் எங்கு வீசினார் என்பது தொடர்பில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.